delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அப்படின்னா மார்க் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் பார்க்குறப்போ கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பேஜ் மார்க் சவிதாஞ்சலி விக்டிம்ஸ் அப்படின்னு அப்படின்னே ஒரு பேஜ் நடத்துகிறாங்க. பாதிக்கப்பட்டவர்னே ஒரு பேஜ் நடத்துகிறாங்க. இது நம்ம சொல்லப்போனால் அந்த பிரிகேடு வந்து மார்க்கை கம்பேர் பண்ணும்போது பிரிகேடு வந்து தம்பி, சின்ன தம்பி. பிரிகேடு தம்பியா? ஆமாம். மார்க் வந்து என்ன பண்ணாங்க, ரியால்டர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுக்கணும்ல, டெலிவரி பண்ணல. காசு கொடுத்தவங்களுக்கு ஐயா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அதுதான் மார்க். ஓகே, நம்ம மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் கனவோட வாங்குறாங்கல்ல. ஒரு பக்கம் கனவோட வாங்கினா மார்க்ஸ்லன்னு சொல்லி பூரா வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க 1 லட்சம் பேருக்கு மேலே. இன்னொரு பக்கம் பார்த்தா மார்க் அப்படின்ற பேரில் வந்து அங்கே பிரச்சனை, ஒழுங்காக டெலிவரி பண்ண மாட்டேன் பிரச்சனை இருக்குது. எங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? இந்த மாதிரி நம்ம மக்களோட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை எவ்வளவு தாண்டா கொள்ளையடிப்பீங்க? இப்போ மார்க்னு எடுத்தீங்கன்னா மார்க் வந்து அது மொத்தம் அவங்களோட ஸ்கேம் அப்படின்னு சொல்றது 8000 கோடி. அதில் மார்க் வந்து தப்பு பண்ணாங்க. அதில் வந்து மணி லாண்ட்ரிங் நடந்துச்சு. அப்புறம் பணம் வந்து பெருசு வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஷார்ட்டேஜ் வந்துச்சு. 2010 இருக்குது, 2017 பிரச்சனை வந்துச்சு, 2025 வரைக்கும் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. பிடிச்சா இடி ரைடு வந்து சிபிஐ வந்து என்ன வந்தாலும் அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அது திடீர் பணக்காரன் போல இருக்கு. போய் எவ்வளோ தாண்டா ஏமாற்றுவீங்க இவங்கள? அப்போ மார்க் ஒருத்தன் வந்து ஒருத்தன் எங்கேருந்தோ ஆந்திராலேருந்து ஒருத்தன் வருவானா, இங்கே வந்து மார்க்குன்னு ஒன்று ஆரம்பித்து வந்து பண்ணுவானா? எனக்கு உள்ளே வந்து டீட்டெயில் பேசுகிறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா சங்கடமாக இருக்குங்க. மார்க்குன்னு சொல்லிட்டு பேஜை திறக்க முடியல, அவ்வளோ கண்ணீர் கதைங்க. இது வந்து என்னத்தை போய் சொல்கிறது இவங்கிட்ட? உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரிகேடு பில்டர்ஸ் மார்ஷ்லாண்ட் இஷ்யூ பற்றி டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். அதில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ், எனக்கு இந்த மாதிரி சிக்கல் நடந்திருக்கு, பட் வேறு இடத்துல அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சுன்னு நம்மளுடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேயும் மக்கள் வந்து மெசேஜ் அள்ளி குவிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பேசுங்க நிறைய சொன்னாங்க. ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வந்தது என்ன அப்படின்னா, மார்க் குரூப் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசுங்க அப்படின்ட்டு பலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல தெரியுது. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக அவர்கிட்ட திரும்ப பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. உங்களோட சேர்ந்து இதெல்லாம் பேசி என்ன வரப்போகுதுன்னு தெரியல. என்ன வருங்க உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் மிரட்டல் வரும், இன்னொரு பக்கம் நல்ல பேர் வரும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ அந்த பிரிகேட் நம்ம பேசின மாதிரியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் சமீபத்தில் இல்லை, அது நடந்து ஒரு சில வருஷங்கள் இருக்கும். இதை பற்றி பேசலான்னு நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பேஜ் மார்க் சவிதாஞ்சலி விக்டிம்ஸ் அப்படின்னு அப்படின்னே ஒரு பேஜ் நடத்துகிறாங்க. பாதிக்கப்பட்டவர்னே ஒரு பேஜ் நடத்துகிறாங்க. அவருக்கு வந்து இந்த கரும்புள்ளி செம்புள்ளி மாதிரி ஒன்று போட்டு அந்த ஓனருக்கு அப்படிலாம் இருக்குது. இப்போ இதை விசாரிக்க பெருசாக போயிட்டே இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. 2025 எண்டு வரைக்கும் இடி ரைட்லாம் வந்திருக்காங்க. இப்போது இவங்க வந்து பழசை நம்ம திரும்ப கிளறோன்னு இல்லை, பட் நிறைய ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பக்கத்துக்கும் சொல்கிறாங்க அந்த மாதிரி பற்றி பேசுங்கன்ட்டு. இவங்க யார், என்ன நடந்தது, பல ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? சரி, இது நம்ம சொல்லப்போனால் அந்த பிரிகேடு வந்து மார்க்கை கம்பேர் பண்ணும்போது பிரிகேடு வந்து தம்பி, சின்ன தம்பி. பிரிகேடு தம்பியா? ஆமாம். மார்க் தான் அண்ணனா? மார்க் வந்து அவர் தான் மனசு இருந்தால் மார்க்க பந்துவா? மார்க்க பந்து, அவ்வளோதான். நீங்கள் வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து அந்த ஈசிஆர் பக்கம், இந்த ஓஎம்ஆர் பக்கம் இங்கெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே போகும்போது மார்க் சுவர்ணபூமி, ஓகே, மார்க் பிருந்தாவன், மார்க் என்னது இன்னொரு பேரெல்லாம் மார்க்குன்னு இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பேர் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் மார்க்குன்னா வேற ஒரு வார்த்தை. அப்படி ஒன்று இருக்காது. சரி, எனக்கு நம்ம சொல்கிறது MARG மார்க்கம். ஆமாம், எனக்கு வந்து அவ்வளோ விவரம் பத்தாதுங்க. சில இது மட்டும்தான். சரி, இப்போ என்னென்னா மார்க் வந்து என்ன பண்ணாங்க, ரியால்டர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுக்கணும்ல, டெலிவரி பண்ணல. காசு கொடுத்தவங்களுக்கு ஐயா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. ஸோ அதுதான் மார்க். இங்கே மார்க்ன்றது ஒரு தொழில் புரட்சி பண்ணுறவங்க. ஓகே, என்ன காரைக்காலில் போர்ட்டா, அந்த போர்ட்டை தாட்டி அங்கே வந்து கோட் பண்ணி பிட்டிங் போட்டு ஓகே எடுத்து வேலை செய்கிறவங்க. ரியால்டர்னு எடுத்தாச்சுனாலே நம்ம வந்து மார்க் சுவர்ணபூமி அன்றைக்கி ஒரு 1000 ஏக்கர். அவங்களுடைய ரியாலிட்டி தான் நம்ம பேசுகிறோம். அந்த 1000 ஏக்கர். சரிங்க, 1000 ஏக்கர் வந்து இந்த மாதிரி இடத்த வாங்கணும், அதை வந்து லேஅவுட் போடணும், அப்புறம் அப்ரூவல் வாங்கணுமா? கண்டிப்பாக பேப்பரில் எல்லாம் வரணும்ல. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து பிரிகேடு வந்து பேசுனமே அப்ரூவல் வாங்காமல பண்ணியிருக்கான். நேர்மையான பட்டா அப்ரூவல் எல்லாம் வந்திருக்குல்ல.
அவன் கரெக்டாக தான் வந்திருக்கான், பேப்பரில் எல்லாம் இருக்குது. ஆனால் அது மார்ஷ் லேண்டில் இருக்குங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் பாவம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சார், நியரஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் கிண்டி சிறுவர் பூங்கா அப்படின்னு. என்னென்னா ஒரு படத்தில் வந்து இந்த எல்ஐசி வந்து எனக்கு பேரில் எழுதி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இங்கே வந்து கண்ட இடத்தெல்லாம் வந்து எழுதி கொடுக்குறது இதில். ஓகே, அதில் வந்து மணி லாண்ட்ரிங் பற்றி வருது. 200 கோடி இங்கே கொடுத்தாங்க, இங்கே வந்தாங்க, இப்படி வந்துச்சு, மணி லாண்ட்ரிங் வருது. யார் அதை நடத்துறது ஆக்சுவலாக? அது வந்து கோரிப்பட்டி கோரி என்னமோ போட்டு கிருஷ்ணாரெட்டி, ஜிகே ஜிஆர்கே, ராமகிருஷ்ணா ரெட்டி. ஓகே, ஜிஆர்கே, அது ஜிஆர்கே தான் ஓனர். ரெட்டின்னு சொல்லிட்டாலே ஆந்திராக்காரு. ஓகே, அவர் வந்து தொழில் புரட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஓகே, ஆசைப்படும்போது நமக்கு கையில் கிடைச்சது வந்து இடம் வேணும் அப்படின்னா பணம் வேணும், பணம் வேணும் அப்படின்னா பெரிய ஆள் கூட கான்டாக்டில் வந்து அங்கே கிடைக்கிற பணம் வந்து கருப்பா சிவப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வெள்ளையா கருப்பா பணம் கிடைச்சது. அதை எப்படி நேரடியாக போட்டால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வந்துச்சு கேட்பாங்கல்ல. அப்போ வந்து மேலே ஒரு ரவுண்டு அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துச்சு. அப்படி ஒரு ரவுண்டு வந்த உடனே வழக்கம் போல் வந்து இந்த சிசிபி எல்லாம் இருக்காங்கல்ல, கிரைம் பிரான்ச்சு, இடி, சிபிஐ, அவங்களுக்கெல்லாம் வந்து மூக்கு வேர்க்கும்ல. எப்போ மூக்கு வேர்க்கும்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடுவோம், வேறு வழி இல்லை. தென்னிந்தியர்கள் யாராவது ரொம்ப இவ்வளோ பெருசாக வளர்ந்தாங்கன்னா அங்கே மூக்கு வேர்க்கும். என்னதான் சார் நடந்துச்சு, இவங்க என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து கிட்டத்தட்ட 120 கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க மேலே இருக்கதா சொல்கிறாங்க? 120லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ டயத்துக்கு கொடுக்கல, பிரச்சனை, காசை வாங்கிட்டாங்க, எல்லாம் நடக்குது. பிரச்சனை வந்து விஸ்வரூபம் வந்த உடனே என்னாச்சு, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து யார் பாதிக்கப்படுறான்னா சாதாரண அன்றாடங்காட்சி மாதிரி வந்து மாதத்துக்கு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 80,000 ரூபா கஷ்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை பூரா தொலைச்சி நல்லது கெட்டது பூரா இழந்து போய் வேகுன்னு வேலை பார்க்குறாங்கல்ல மாசம்பளத்துக்கு, அந்த ஒரு மிடில் கிளாஸ். நமக்கு இப்போ மாதம் 2 லட்ச ரூபா வாங்குற வரைக்கும் மிடில் கிளாஸ் தான் அவங்க. ஓகே, நம்ம மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் கனவோடு வாங்குறாங்கல்ல. ஒரு பக்கம் கனவோடு வாங்கினா மார்ச்லன்னு சொல்லி பூரா வந்து க்ளோஸ் பண்ணி விற்கிறேன் 1 லட்சம் பேருக்கு மேலே. இன்னொரு பக்கம் பார்த்தா மார்க் அப்படின்ற பேரில் வந்து அங்கே பிரச்சனை, ஒழுங்காக டெலிவரி பண்ண மாட்டான், பிரச்சனை இருக்குது. எங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? கம்ப்ளைண்ட் பண்ணால் இது நடக்க மாட்டேங்குது. ஸோ மார்க்கு இப்போ வந்து 20,000 பேர் அப்படின்னா அதில் 4-5,000 பேருக்கு வந்து கண்ணீர். அந்த கண்ணீரை மொத்தம் சேர்த்து வச்சு அது வந்து சிமெண்ட்டை குலைச்சி மொத்த பில்டிங் கட்டி முடிச்சிருக்கலாம். எவ்வளோ குடும்பங்கள்ங்க நீ இவ்வளோ கேவலமாக நடக்கிறாங்க. இது தெரியாதா? இவன் வந்து மார்க் வந்து அவன் எப்பேற்பட்டவன், ஒருத்தனுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது, அப்ரூவல் கொடுக்கும்போது இது தெரியாத நம்ம மக்களுக்கு எப்போவுமே என்னென்னா இது மார்க் பெரிய கம்பெனி, இந்த மாதிரி நம்ம மக்களோட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை எவ்வளோ தாண்டா கொள்ளையடிப்பீங்க. சரி, இப்போ மார்க்னு எடுத்திங்கன்னா மார்க் வந்து அது மொத்தம் அவங்களோட ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருசாக ஒரு 8,000 கோடி. 8,000 கோடியா? 8,000 கோடி, ஜஸ்ட்டு 8,000 கோடிங்க. சுவர்ணபூமி, பிருந்தாவன், அப்புறம் இன்னும் ஒரு 3 பெரிய ப்ராஜெக்ட், இது ஒரு 1000 ஏக்கர், அது ஒரு அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அதில் மக்களுக்கு என்ன பதில்? 4,000 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா நான் 20,000 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலை. சரிப்பா, நீ வந்து வீடை இடத்த பண்ண, இதெல்லாம் பண்ண, வீடை கட்டின, எல்லாம் செஞ்ச, ரைட், ஓகே. ஆனால் என்னப்பா இந்த மக்களுக்கு வந்து என்ன பதில்? இந்த மக்கள் சேர்ந்து இது சொன்னீங்கல்ல, அது மாதிரி மார்க் விக்டிம் பேஜ், அதுக்கு என்ன பதில்? எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து என்ன பதில் சொல்லிட்டீங்க? அப்போது இந்த அரசாங்கத்தில் வந்து அது இப்போ தாவேக்கால திமுக இல்லை, அண்ணா திமுக எல்லாம் மொத்தத்துக்கு அரசாங்கம் எடுத்துக்கங்க. இந்த அரசாங்கம் வந்து யாருக்காக இந்த மாதிரி வந்து அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க? இந்த 4,000 இப்போ ஒரு இதையும் தனித்தனியாக நம்ம எடுத்தோம்னா, நீங்கள் வந்து சொர்ணபூமின்னு எடுத்தால் சொர்ணபூமி எத்தனை 1000 கோடி. அப்போது இதுக்கு என்ன தான் தீர்வு? அதில் மார்க் வந்து தப்பு பண்ணாங்க, அதில் வந்து மணி லாண்ட்ரிங் நடந்துச்சு, அப்புறம் பணம் வந்து பெருசு வந்துச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஷார்ட்டேஜ் வந்துச்சு. 2010 இருக்குது, 2017 பிரச்சனை வந்துச்சு, 2025 வரைக்கும் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து ஒரு 1000 ஏக்கர் வாங்குறதுக்கு அதுக்கு வந்து அங்கங்கே லஞ்சம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தன்னை வந்து பிடிச்சா இடி ரைடு வந்து சிபிஐ வந்து என்ன வந்தாலும் அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அது திடீர் பணக்காரன் போல இருக்குது. நமக்கு எங்கேயுமே நம்பி இடம் வாங்க முடியல, இப்போ ஃப்ளாட் வாங்க முடியல. இப்போ ஃப்ளாட் இல்லாத சிஸ்டம் இனிமேல் வந்து தனித்தனி வீடுங்கிறது கனவு, அது வந்து வாய்ப்பே இல்லை. அது எஸ்பெஷலி சிட்டிக்குள்ளே வாய்ப்பே இல்லை. இருக்கிற பழைய வீட்டு புறம் அடித்து வந்து 4 மாடி 3 மாடி 5 மாடி 10 மாடி கட்டிகிட்டு இருக்காங்க, அது வந்து வாய்ப்பே இல்லை. இனி வந்து மெஜாரிட்டியாக ஃப்ளாட் சிஸ்டம் தான். ஃப்ளாட்டில் வந்து இவ்வளோ முள்ளமாரித்தனம் பண்ணுறீங்களா? ஏன் முதல்ல ஜஸ்ட் அந்த ஜெயின்ஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் சொன்னேன், 600 ஃபேமிலி, அது எவ்வளோ கனவோடு வாங்கியிருப்பாங்க. அங்கே வந்து விரிசல் விழுந்து செத்து போனாங்கன்னா என்ன பண்ணுறது? கைகால் உடஞ்சி அறகுறையாக போயிட்டு இருந்தால் மண்டை உடஞ்சி இது உடஞ்சிதான் என்ன நடக்கும்? அவ்வளோ லெத்தார்ஜிக்கா இந்த மக்கள் மேலே வாங்குகிற காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல. அப்போ எல்லாம் வந்து இழிச்சவங்க கேனைங்களா இவங்கெல்லாம். இதுக்கு வந்து அந்த ஜெயின்ஸுக்கு வந்து என்னையா பண்ணீங்க? முதல்ல
இங்கே வந்து நடந்துச்சுல்ல, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலை, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இது எப்போ நடந்துச்சு? 2 வருஷம் முன்னாடி. அது விரிசல் வந்து இது வந்து பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி வந்து நடக்குது. என்னையா இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்கள் இந்த மாதிரி நடந்துச்சு, 600 ஃப்ளாட் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தனை எடுத்து நீங்கள் வந்து உள்ளே போட்டு ஒரு வாழ்றவனுக்கு உள்ளே போடுங்க. இதே இது துபாய் நடக்குமா, சிங்கப்பூர் நடக்குமா? இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதில்ல. இங்கே பார்த்தா எம்எல்ஏ ஏமாத்துறான். இங்கே வந்து சரி கனவோட வீடு வாங்கி 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டால் வந்து 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா அசலுக்கு வந்து இன்னும் 2 கோடி ரூபா வட்டி, 3 கோடி ரூபா கட்டுறோம். வாழ்க்கையோட மொத்த உழைப்பையும் வந்து உறிஞ்சிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. வந்து இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு தெரியலையே. இது போயிருக்காங்க கண்ணீர் கதைங்க. இது அங்கே நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கணுமே. நமக்கு வீடுங்கிறது பெரிய கனவு இல்லையா? போய் எவ்வளோ தானே ஏமாற்றுவீங்க இவங்கள? அப்போ மார்க் ஒருத்தன் வந்து அவன் ஒருத்தன் எங்கேருந்தோ ஆந்திராலேருந்து ஒருத்தன் வருவானா, இங்கே வந்து மார்க்குன்னு ஒன்று ஆரம்பித்து வந்து பண்ணுவானா, மக்கள் என்ன செய்வாங்க? ஓகே இது பெரிய நிறுவனம், இது வந்து நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே வெப்சைட்டு அவன் போனால் அவன் கொடுக்குற ப்ரோஷர் இதெல்லாம் பார்த்தோன்னா பல இருக்கும். அப்படி போய் பார்த்தா சூப்பராக இருக்கும், எல்லாம் ஓகே ரைட். அதை நம்பித்தானே வாங்குறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்த வேண்டியது யார்? இந்த அரசு தானே. அப்போ அரசுக்கு வேறு என்ன வேலை? இடம் வாங்குறது வந்து பயம், கனவுன்ற மாதிரி. ஐயோ நம்ம ஃப்ளாட் வாங்க முடியாது, சென்னையில் ஃப்ளாட் வாங்க முடியாது, கோயம்புத்தூர் வாங்க முடியாது, மதுரையில் வாங்க முடியாது. அப்போ என்ன நடக்குது இங்கே? இவ்வளோ கேவலமான ஒரு நடைமுறை. எத்தனை பேர் இப்போ மௌலிவாக்கத்தில் பில்டிங் இடிஞ்சில்ல, அடுத்து என்ன நடந்துச்சு? கட்டினாங்கல்ல, அதில் கட்டினதில் என்ன சொன்னாங்க? கடைசியில் எல்லாம் பில்லர்லாம் வைக்கணும், அந்த பில்லரோட சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, அதனால் இடிஞ்சிருச்சுட்டாங்க. இந்த 11 மாடிக்கு வந்து இவ்வளோ சைஸில் வந்து இவ்வளோ இதில் ஸ்ட்ரென்த்து வேணும், ஸ்ட்ரக்சர் இது வேணும். அதில் ஸ்ட்ரக்சர் வந்து சிறுசாக்கிட்டாங்க. எது அவங்க வந்து கொட்டேஷன் அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்து இது சிறுசாக்கிட்டாங்க, விழுந்துருச்சு. ஒரு இது விழுந்தா இன்னொரு இடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரி அந்த கனவோடு வாங்கின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பதில் என்ன? இது வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு? ஒவ்வொரு இடத்துலையும் எம்எல்ஏ நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காசை போட்டு பெரிய அதிக வட்டிக்கு வந்து ஏமாறுவாங்க. உடனே வந்து எல்லாம் ஒன்று கூடி டி நகரில் பூங்காவில் உட்காந்து பேசுவாங்க. என்ன இப்படியே வந்து களைஞ்சு போய் செத்து போயிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் முடிவு? அப்போ இதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்த வேணாமா? இது இந்த மாதிரி பிரச்சனை வந்து எப்போ அதிகமாக வருது? கிட்டத்தட்ட 2000 அதிகமாக இருக்குது. நம்ம கேள்வி அது கேட்க நாதி இல்லை. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தூக்கி கொடுத்துட்டா போதும், உடனே வந்து அப்படி கண்டுக்காமல் விடுவாங்களா? அப்போ மக்களோட வரி பணத்தையும் வாங்கிக்க வேண்டியது, அங்கே வந்து இப்போ லஞ்சமும் வாங்க வேண்டியது, இங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஊழல் பண்ண வேண்டியது, பண்ணிவிட்டு மக்களை வந்து தண்டிக்க வேண்டியது. ஏற்கனவே வந்து இந்த மார்ஸ்லேண்ட் விஷயத்தில் வந்து எவன்லாம் வந்து இதுக்கு உடந்தையாக இருந்தாலும் அவனை பூரா பிடிக்கணும்ல. இப்போ இவனை மட்டும் பிடிச்சி போட்டால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என்ன பண்ணாங்க? இது ஏன் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது, இவ்வளோ லேட் ஆகுது? இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும்ல. எனக்கு உள்ளே வந்து டீட்டெயில் பேசுகிறதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னா சங்கடமாக இருக்குங்க. மார்க்குன்னு சொல்லிட்டு பேஜை திறக்க முடியல, அவ்வளோ கண்ணீர் கதைங்க. இதை வந்து என்னத்தை போய் சொல்கிறது இவங்கிட்ட? உண்மையிலேயே வந்து இந்த நடைமுறை வந்து நான் என்ன சொல்கிறேன், எதுக்கோ எங்கெங்கேயோ பேசுகிறோம்ல. ஏன் ஒரு அரபு நாட்டையோ அல்லது சிங்கப்பூர் மலேசியாவையோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாவையோ ஏன் வந்து நம்ம கம்பேர் பண்ணலையே? ஜப்பானில் நடக்குமாது இந்த மாதிரி ஊழல் நடக்குதா? மேபி அந்த இது நம்ம இந்த படத்தில் சொன்ன மாதிரி தான், சுஜாதா எழுதுன மாதிரி. அதாவது கடமையை தவறுறதுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்க, கடமையை செய்கிறதுக்கே நீங்கள் லஞ்சம் கேட்குறீங்கடா. அவ்வளோ லஞ்சம் ஊழல் மலிஞ்சு போய் அதே மாதிரி ரொம்ப பார்ஷியாலிட்டி. இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கே, இதுக்கு வந்து சரி இப்போ இருக்கிற ஆளும் அரசு இருக்குல்ல, இந்த ஆளும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இப்போ ஃபுல் அதிகாரம் இந்த அரசுக்கு, விஜய் கையில், விஜய் அரசுக்கு இருக்குல்ல. மார்க்கை கூப்பிட்டு என்னையா ஏதாச்சும் சொல்லணும்ல. என்ன நடவடிக்கை? அவனை பிடிச்சி உள்ளே போட்டாச்சு, ரைட்டு ஓகே. இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறது? கைமாற்றி விட்டு துபாயில் என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், மிகப்பெரிய டாப் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்கள ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து அவனை பிடிச்சி உள்ளே போடுறாங்க, தன்னை கொடுக்க கொடுத்துட்டேன், அவனை தூக்கி போட்டு வேற ஒரு கம்பெனிக்கு அப்படியே போட்டு நீ வந்து கன்யூ பண்ணுவாங்க. கன்யூ பண்ண இங்கே பண்ண முடியுமா? 1008 சட்டச்சிக்கல். இதெல்லாம் என்னத்தை போய் பேசுகிறாங்க? மார்க் அவ்வளோதான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சுற்றி வந்து இந்த மார்க்கோட முள்ளமாரித்தனம் இருக்குல்ல, இதில் வந்து அங்கே போர்ட்டு கட்டுறாங்க. ஓகே, ரியால்டர்ஸ், போர்ட்டு, ஐடி கம்பெனி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இது அப்படின்னு எல்லாம் பெரிய தொழில் புரட்சி, எல்லாம் ஓகே தான். உனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமில் உன்னோட அளவுக்கு நீ என்ன பண்ண? அதாவது பார்ட்னர்ஸ் இன்வெஸ்டர் சேர்க்கறதெல்லாம் தப்பு இல்லை. நீ ஏன் வந்து மணி லாண்ட்ரிங் மூலமாக காசு வாங்குற? அது கேள்வி வரதான் செய்யும். ஒருத்தர் வந்து மணி லாண்ட்ரிங்கில் வந்து 200 கோடி கொடுத்தா ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு உள்ள ரொட்டேஷனில் போட்டு அதுக்கப்புறம் இவங்க மணி லாண்ட்ரிங் பண்ண வைக்கிறதே ஃப்யூச்சரில் யாரையாவது வந்து பிடிக்கணுங்கிறத தான் பண்ணுறாங்க. அப்போ நீ வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் இறங்கிட்டு நாளைக்கு காசு கொடுத்து சமாளிச்சுக்கணும் பண்ணுறதா? இன்றைக்கி வந்து பேர் பூரா நாரி போய் நீ நாரி பரவாயில்ல,
நீ குற்றம் செஞ்சவன் நாரு. மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த மக்களுக்கு வந்து விடிவு காலமே இல்லாமல் போச்சு பாருங்கள். உண்மையிலே கேவலமான நடைமுறையாக இருக்குது இவங்களுக்கு. நான் தான் சொல்லலை, எனக்கு வந்து இங்கே பார்க்கும்போது அங்கே சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் இருந்த அந்த ஜெயின்ஸ் வெஸ்ட்மின்ஸ்டர் அவன் மேலே என்ன நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்தது? ஏன்னா இது தமிழ்நாடு அரசில் உள்ள சம்மந்தப்பட்டது. என்ன நடத்துன்னு வெளியே சொல்லட்டும், ஓப்பனாக சொல்லட்டும். நாங்கள் இந்த மாதிரி விழுந்துச்சு, நாங்கள் இது பண்ணாங்க, நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம், இல்லை அவன் வந்து காம்பன்சேட் பண்ணி திரும்ப கட்டி கொடுத்துட்றான். சரி, அது வரைக்கும் அப்போ விழுந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ அவன் மேலே வந்து அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருந்தான். அவன் ஓனர் யாராக இருக்கட்டும், 10 பேரை பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானே அந்த ஜெயின்ஸில். உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு அலையட்டுமே. அப்படி பண்ணீங்களா? ஏன் பண்ணலை? அப்போ திரும்ப வரதான் செய்யும். அப்போ பணக்காரன் பணம் வச்சுருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு 5000 கோடி வாங்கினா வந்து ஃப்ளை பண்ணி UK போயிடலாம். அப்போ சாதாரண மக்கள் பூரா வந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கணும். உண்மையிலே கேவலமான நடைமுறையாக இருக்குங்க இது சொல்கிறது. மார்கு இப்போ வெளியே வந்திருக்கு இல்லையா? இது மூலமாக இனிமே எவனும் வந்து தப்பு பண்ணக்கூடாது. எவனுங்கிறது வந்து அதிகாரியும் அடக்கம். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி சார்.